மக்களை இன்றைக்கி நான் தூண்டில் போட்டுட்ருந்தேன். நல்லா சைஸான மீன் வந்துட்டு ஹூக் ஆயிடுச்சு. நானும் பொறுமையாகவே இழுத்துட்ருந்தேன். அது நம்மளுக்கு மேலே இழுத்துட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ராடு பெண்ட் ஆகிறத பாருங்கள், ராடை கிட்ட உடச்சிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. நானும் உடையாதுரா, இது அன்பிரேக்கபிள் ஹெவின்னு சொல்லிட்டு நானும் இழுத்துட்டே இருந்தேன். அது இழுவையை மட்டும் பாருங்கள், தனியாக இருக்கா. இது இழுக்கும் போதே தெரியும் என்ன மீனுன்னு சொல்லிட்டு. கேட் ஃபிஷ் தான் மாட்டியிருக்கு. நானும் வந்துட்டு பொறுமையாக இழுத்து எப்படியும் அதை வந்துட்டு கரை ஏற்றிட்டு நம்ம வந்துட்டு லைனை பிடிச்சே கரை ஏற்றிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்துருச்சு. அப்புறம் நானும் வந்துட்டு லைனை பிடிச்சே இழுக்க ஆரம்பிச்சிட்டேன். கெண்டை மீன் மாதிரி விட்டு விட்டு தான் பிடிக்கணும். ஏன்னா முள் வந்துட்டு ஸ்டீல் முள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்டீல் முள் தான் ஓரளவுக்கு. அப்புறம் இந்த மீன் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அது பதில் கடிச்சே கூட உடச்சி விட்டு போயிடும். பொறுமையாக தான் அதனால் நான் இழுத்துட்ருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படியோ அந்த மீனை வந்துட்டு பிடிச்சிருவேன் நான். அந்த மீன் வந்துட்டு எவ்வளோ வெயிட் வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. இதே போல் வீடியோஸ்லாம் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மக்களே. தள்ளியா பாரு. எங்கிட்டு போய் மாட்டிருக்கு வேற எடுத்து வாயில் குத்தவே இல்லை. வாயில் குத்தி இருக்காங்க திருப்பி வந்து